தெனாலிராமனும் பேசும் கிளியும் ஒரு நாள் கிருஷ்ணதேவராய மன்னன் பக்கத்து ராஜ்யத்திலிருந்து ஒரு கிளியை பெற்றான். கிளி எந்த மொழியையும் பேசக்கூடியது என்றார். இந்த பறவையின் திறமையை சோதிக்க ஆர்வமாக இருந்த மன்னர் நிகழ்வை காண நீதிமன்றத்தை அழைத்தார். அரசன் கிளியிடம், "உன்னால் பேச முடியுமா?" என்று கேட்டான். கிளி அமைதியாக இருந்தது. மன்னன் மீண்டும், "ஏன் பேசவில்லை?" என்று கேட்டான். அந்த நேரத்தில் நீதிமன்றத்திற்குள் நுழைந்த தெனாலிராமன், "அரசே, என்னிடம் ஒரு தீர்வு இருக்கிறது. யாரும் பார்க்காத போதுதான் இந்த கிளி பேசும்" என்றார். இதை பரிசோதிக்க ஆர்வம் கொண்ட அரசன் அனைவரையும் திரும்பி பார்க்குமாறு அறிவுறுத்தினான். நீதிமன்றம் திரும்பியதும் கிளி பேச ஆரம்பித்தது. மன்னன் வியந்து, "இது உனக்கு எப்படி தெரிந்தது?" என்று கேட்டான். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டே பதிலளித்தார், "அரசே, நான் பல பேசும் கிளிகளை சந்தித்திருக்கிறேன். அவை பெரும்பாலும் வெட்கப்படுவதை நான் அறிவேன்." தெனாலிராமனின் விரைவான சிந்தனை மற்றும் நகைச்சுவையால் கவரப்பட்ட மன்னர் அவருக்கு தாராளமாக வெகுமதி அளித்தார். இந்த கதை தெனாலிராமனின் விரைவான புத்திசாலித்தனத்தையும் குழப்பமான சூழ்நிலைகளை கூட புத்திசாலித்தனத்துடனும் நகைச்சுவையுடனும் கையாளும் திறனை எடுத்து காட்டுகிறது.